Happy birthday to you. Hey guys, இது திக்ஷு குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. இது திக்ஷு குட்டியோட 10th பர்த்டே. எவ்வளோ சீக்கிரம் வளர்றாங்கல்ல. பட் ஸ்டில் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு தான் எப்போவுமே நம்ம குழந்தைங்க வந்து குழந்தையாகவே தெரிவாங்க. அவனை வந்துட்டு எழுப்பிட்டு ஸோ அவனுக்கு கேக் கேட்டிருந்தான். ஸோ ஒரு மினி கேக் மட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்றுக்கே ஆல்ரெடி நான் ஒரு கேக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா சரி அன்றைக்கும் கேக் கட் பண்ண போகிறோம். சரி நீ பண்ண மம்மி, அதான் எப்போவுமே பெஸ்ட் அப்படின்னா சரி ஒரு மினி கேக் பண்ணியிருந்தேன். அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. பிகாஸ் அவன் 11 o'clock வரைக்கும் வச்சுட்ருந்தான். இந்த மாதிரி பலூன்லாம் நான் வந்து வச்சு போடுவேன் அவன் எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணியாச்சு. கேக் கட் பண்ணிவிட்டு அந்த செலிப்ரேஷனை முடிச்சாச்சு. ஸோ சாமியெல்லாம் கூப்பிட்டாச்சு. நாங்கள் கும்பிடும்போது எங்களுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இதை வச்சு விட்ருவேன். அதுக்கப்புறம் இந்த இயர் பர்த்டே வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு இந்தியன் அண்ட் நைஜீரியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட நெய்பர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, தீக்ஷு குட்டியோட கிளாஸ்மேட்ஸ் இவங்களை மட்டும்தான் இந்த டைம் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்களே இதை டெக்கரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இங்கே வந்து இவங்களே இதை ஒரு செட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த ஸ்டாண்டு, கேன்வாஸ், அதுக்கப்புறமா பெயிண்டிங், என்ன பெயிண்டிங் பண்ண போகிறோம், அதை எப்படி பண்ணணும், அந்த கலரிங்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரஷ்ஷு எல்லாமே நம்ம கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஹெல்ப் பண்ணிடுவாங்க. மற்ற கேம்ஸ் எல்லாம் வைக்கிறத விட இந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோன்னா நல்ல சேஃபு. அதுவும் இல்லாமல் ஒரு 1.5 hours வந்து 2 hours வரைக்கும் சாலிடான டைம். ஈவன் அடல்ட்ஸ் கூட நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டைம் மைன்கிராஃப்ட் கேக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த கேக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு இந்தியன் தான் இங்கே வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. தீக்ஷு குட்டிக்கு ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே வந்துட்டு இந்த டைம் நான் தீம் வந்துட்டு பூல் பார்ட்டி தான் வச்சுருந்தேன். பட் பூல் பார்ட்டின்னு சொல்லிட்டோம். பட் ரொம்பவே பயமாக தான் இருந்தது. ஏன்னா பசங்கள்லாம் ரொம்ப வாள். ஒரு வழியாக அவங்களெல்லாம் ஸ்விம்மிங் பூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி மெனு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜோலா ஃப்ரைஸ், மினி பீஸா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சீஸ் ஸ்டிக்ஸ் அண்ட் சிக்கன் லாலிபாப். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான். வீட்டுக்கு வந்தோடனே அடுத்த செர்மனி வந்துட்டு கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறது தான். ஸோ ஒவ்வொரு கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணி எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த மாதிரி தான் தீக்ஷு குட்டியோட 10th பர்த்டே போச்சு. நான் எல்லாத்தையுமே போட்டு உங்களை போர் அடிக்க விரும்பலை. அதனால் அங்கங்கே சின்ன சின்ன கிளிப்ஸாக வந்துட்டு போட்டிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பாய். See you.
The grand finale. Oh my god. Pepper. ஷீனா, நீ என்ன கொடுத்த தீக்ஷுக்கு gift கொடுத்தியா? Happy birthday தீக்ஷன். Say. He just wants the gift. Oh. Thank you. அச்சோ.